வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து என்ன நாள்னு தெரியுமா? நல்லாவே தெரியும். என்ன நாள்னு சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா அப்பா எல்லாரும் மனசுலையும் நீங்காட பெற்ற நம்ம சிவாஜி கணேசன் ஐயாவோட நடிகர் திலகத்தோட பிறந்தநாள். நடிகர் திலகத்தை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? ஐயோ சொல்ல தெரியாது. இந்த பூமி எந்த அளவுக்கு பிடிக்கும்னு கேட்டால் நம்மளுக்கு சொல்ல தெரியாது. உண்மைதான். நம்ம குழந்தை எந்த அளவுக்கு பிடிக்கும்னா சொல்ல தெரியாது. அது மாதிரி அவரை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு கேட்டால் அவரை மட்டும்தான் பிடிக்கும். ஐயாவோட படம்லாம் பார்த்துருக்கீங்களே, எந்தெந்த படம் எந்தெந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்குமே, அதெல்லாம் எப்படி இருக்கும்? ஐயோ ஒவ்வொரு படம் ஒவ்வொரு ஃபீல் மாதிரி. எனக்கு பழைய படங்கள்லாம் ரசித்து பார்ப்பேன். அதாவது பாகப்பிரிவினை, பாசமலர், பார்மகளை படித்தால் மட்டும் போதுமா, எத்தனையோ படங்கள் சொல்லிகிட்டே வரலாம். அவரோட படங்கள் பூரா வரிசையாக உட்காந்து என்ன மறந்து தேம்பி அழுவேன். அந்த அளவுக்கு ஃபீல் அவரோட படம். அவரை மாதிரி எல்லாம் யாராலையுமே நடிக்க முடியாது. உண்மைதான். பாகப்பிரிவினை பார்த்துருப்பீங்க. பாகப்பிரிவினையில் ஐயாவை எப்படி பிடிக்கும்னு கேட்டால் அவரை ரொம்ப பிடிக்கும். என்னோட தப்பாக எடுத்துக்கூடாது நான் இப்படி சொல்கிறேன்னு ஒரு காலத்தில் நினைப்பேன். இவர் நேரில் ஒரு தடவை பார்த்து லைஃப்பில் சாகிறதுக்குள்ள 2 கையும் பிடிச்சி அப்படின்னு ஒரு முத்தம் கொடுக்கணும். அதான் ஒரு அன்பு. இந்த அளவுக்கு எனக்கு அவரோட அதில் ஒன்றும் வேணாம். அந்த ஒற்றுமையால் வாழ்வதாலே உண்டு நன்மை. அது பாட்டு செய்யும் கதறி யாரோட நினச்சி கதறி எடுத்துக்கணும். அது மாதிரி எல்லாமே அதே மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்தோம். சிவாஜி கணேசன் கேஆர்ஜி அம்மா 2 பேரும் நடிச்சது. சிவாஜி கணேசன் சாரோட அந்த மலர் கொடுத்தேன் கை ஒழுங்க வலையில் இட்டேன் அட்டுங்களா அவர் குடும்பம், கலை குடும்பம் என்றென்றும் நன்றாக நீடூழி நல்லபடியாக வாழணும். ரொம்ப நன்றி பிரபு ஐயா. அவரோட குடும்பம் எல்லாருமே நல்லா வாழணும். ரொம்ப நன்றிங்கண்ணா. ஐயாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஐயாவுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் பிறந்த நாளில் அவர் என்றைக்குமே எல்லார் மனசுக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாள். அதனால் அவரை என்றைக்குமே யாராலையும் மறக்க முடியாது. இந்த மண் இருக்கிற வரைக்கும், வால் இருக்கிற வரைக்கும் அவரை மறக்கவே முடியாது. உண்மைதான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.